கிருஷ்ணகிரியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் தமிழக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் தமிழக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறி துண்டு பிரசுரங்கள் மூலம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவித்து இருந்தார். இதன்படி கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பழையப்பேட்டை, கோட்டை, லைன் கொல்லை, புதிய பேருந்து நிலையம், சோமார்பேட்டை, லண்டன்பேட்டை, பழைய வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மாதையன் தலைமையில் நடைபெற்ற இந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் கலந்து கொண்டு தமிழகத்தில் திராவிட மாடல் திமுக ஆட்சியை அகற்றிட வேண்டும், அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தினை வன்முறைகள் நிறைந்த தமிழகமாக மாற்றிய திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான நல்லாட்சி அமைத்திட அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் மூலம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜ், நகர செயலாளர் கேசவன், நகர துணைத் தலைவர் குரு, சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல், மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் சவுக்காடி ராஜன், கன்னியப்பன், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சூர்யா, முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் தாபா வெங்கட்ராமன், முன்னாள் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் சரவணன், முன்னாள் துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட அதிமுக கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். தலைவா